பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சூத்திரங்களும் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் உங்களை அழிவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக செய்வார், நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால். இன்றைய செய்தியை பார்க்கும் முன்பே இந்த மாதத்துக்கு ஒரு சாட்சியை நான் சொல்லி ஆகணும். வருஷத்துக்கு ஒரு முறை அந்த சாட்சியை நான் பகிர்ந்து கொள்வது வழக்கம். ஏன்னா நான் முதல்ல எடுத்துட்டேன். அதில் ஒருவருக்கு சொல்லி ஒருவருக்கு சொல்ல முடியாத போது இல்லையா. இந்த ஆலயத்தில் இங்கே துவக்க வரும்போது 2010ஆம் ஆண்டில் 12ஆம் மாதம் 20ஆம் தேதி துவக்கி 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் 20ஆம் தேதி 26ஆம் தேதி இங்கே சபையை ஓப்பன் பண்ணோம். 40 நாளைக்கு மேலே பைபிளில் 40 நாளை கொடுத்து நிறைய விஷயம் இருக்குது. மோசே காலத்தை கொடுத்துருக்கோம் இல்லையா. அவர் உபவாசம் போட்டது. அப்போ ஒவ்வொரு காலத்து இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது வந்த 40 நாள், ஒருவருக்கு அவர் உழைத்தெந்த பிற்பாடு வரக்கூடிய 40 நாள், இப்படி 40 நாள் கொடுத்துருப்பது எனக்கு 40 நாள் கற்றுக் கொடுத்து ஆரம்பித்த நாட்கள். இந்த 17ஆம் தேதி தான் சபையை துவக்கணும். எப்போ நான் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி தான் சபையை ஓப்பன் பண்ணது. அதை 26 பண்ணி 28 இடித்து தள்ளப்பட்டது. அங்கே இங்கே ஆலயன்று கட்ட வரல. நல்லா தந்தீங்க. நிறைய பேர் தப்பு தப்பாக எதுவும் சொல்லின்னு இருக்காங்க. நான் அதை சிரிச்சு நிற்பேன். இங்கே ஒரு பாழஞ்ச ஸ்தலம் இது. இது எப்படி இருக்கிறாருன்னா, ஒருத்தரும் உள்ளே கூட நாய்க்குட்டிகளை தவிர தவறு பண்ணுற தவறுகளை யாரும் இது உள்ளே வர முடியாது. அப்படியே ஒரு ஸ்தலம். இந்த இடம் நாங்கள் பார்க்கும்போது 2010 ஒரு தமிழ்நாடு அரசு நிமித்தமாக, அதாவது 1978ஆம் ஆண்டில் இந்த கிராமத்தில் ஒரு சில வீடுகள் எரிஞ்சு போச்சு. அதனால் இந்த ஆலயத்தை, இந்த இடத்தை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தமிழ்நாடு அரசு 104 பேருக்கு வீடு கட்டி கொடுத்தது. அதில் ஒரு ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்து சில நாட்கள் வந்த பிற்பாடு அது வர முடியாத ஒரு சூழ்நிலை வரப்படும் போது இது ஒழுங்குபடுத்தலாம், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்படும் போது ஒரு கிராமங்கள் ஊழியம் ரொம்ப பெரிய எனக்கு ரொம்ப ஆசைப்படுவேன். கிராமத்தில் போய் ஆண்டவர் எனக்கு கிராமத்துக்கு அனுப்பினாரா என்று எனக்கு தெரியாது. இங்கே திருத்தணி பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்குது, ஆற்காட்டு குப்பம்னு ஒரு வில்லேஜ். அந்த ஆற்காட்டு குப்பத்துக்கு மலைப்பகுதியில் போய் ஊழியம் பண்ணிட்டு வருவோம். அப்படி வரும்போது ஐயாவன் தம்பி இருக்கார் இந்த கிராமத்தில். அவர் என்ன சொன்னார், நம்ம கிராமத்துக்கும் ஏழை எளியை சந்தித்து இது போல் ஜனங்களுக்கு உதவி செய்ய நல்லா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சு நிமித்தமாக சும்மா ஒரு கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு வந்தோம். நாங்கள் இங்கே மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கூட்டம் நடத்திட்டு போகலான்னு வந்தவங்க. ஆலயம் கட்டுறன்ற ஐடியாவும் கிடையாது. கர்த்தர் எனக்கு அப்படி ஒரு தரிசனம் கொடுக்கல. எனக்கு கொடுத்த தரிசனம் பல கிராமங்கள் தான். இப்படி வந்தவங்க தான் நாங்கள். வந்தபோது 40 நாள் கழிச்சு இங்கே அதை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துக்கு வந்ததுக்காக ஒழுங்குபடுத்தி இங்கே 30க்கும் மேற்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு சாரி. இந்த கிராமத்தில் தகப்பனார் மறிக்கிறாரு. சிஎஸ்ஐயில் நல்ல ஒரு இதில் இருந்தார். அவர் ரொம்ப ஒத்துழைப்பு அந்த நேர காலகட்டத்தில். இந்த கிராமத்தில் எல்லாருமே கொஞ்சம் தள்ளியே நின்னாங்க. அவர் உடனே அந்த ஏழைங்களுக்கு செய்யும் போது, இப்போ ஒரு 60க்கு முன்னாடி கூட அவங்க மகன்கிட்ட தான் நான் பேசினேன். அவர் சென்னையில் இருக்காரு. நான் பேசினேன். அவர் கூட இங்கே உள்ள இந்த கிராமத்தில் உள்ள அநேக ஜனங்களுக்கு எந்த சமுதாயத்தாரெல்லாம் அப்படி கிடையாது. ஏழையாக இருந்தாலும் இறங்குவார் கர்த்தர், அவ்வளோதான். கொடுத்து முடிச்சு கடந்து போயிட்டோம். இது 26ஆம் ஜனவரி 26 கவர்மெண்ட் லீவு இடிச்சிட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி கடந்து போய் 28ஆம் தேதி நாங்கள் 2 நாள் கழிச்சு இங்கே மறுபடியும் திரும்பி அரக்கோணம் தாண்டுது. அந்த அரக்கோணம் தாண்டும் போது எனக்கு ஃபோன், இந்த பகுதியில் இருக்கிற அருமையான இருக்கார் அவர் அவங்க மனைவி கூட கவுன்சிலராக அவர் பன்னீர், அவர் பேர் பன்னீர்செல்வம். அவரும் சரி, ஐயாவும் சரி. இதுக்கு இன்னொரு சகோதரி, நான் அவங்க பேரை சொல்ல விரும்பலை, என்னுடைய சம்மந்தப்பட்டவங்க தான், என்னுடைய அண்ணனுடைய மனைவி. இவங்கெல்லாம் பார்த்தோன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப இருப்பாங்க சபையில். அப்போ அந்த சபையை ஓப்பன் பண்ணி முடிச்ச பெரிய ஏழைங்களுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் பெரிய இல்லையா. அதுபோல் அவர் ஐயாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நம்ம சொல்லி இங்கே கடந்து வந்தார் அப்படின்ற ஒரு பக்கம். மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பன்னீர்செல்வத்துக்கு ஒரு சந்தோஷம். அவர் இந்த ஒழுங்குபடும் போதே பல எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருந்தாங்க.
இங்கே நடத்தக்கூடாது, செய்யக்கூடாது, இது உங்கள் இடமா அப்படின்னு எதிர்ப்பு. அந்த எதிர்ப்புலேயும் ஒரு 15 லோடு முழுவதும், ஒரு லோடு இல்லை 15 லோடு மண் வந்து மோடா ஆக்கி உயரமாக்கி ஒரு கொட்டா போட்டு நடத்தப்பட்ட ஒரு இடம். அதனால இந்த சபையால் அவர் அவமானப்பட்டது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவரை ரொம்ப அவருடைய மனைவி பிள்ளைகளை எல்லாரும் திட்டுற காலத்தில் கூட அவர் கவலைப்படாத வந்து உட்காந்து இந்த மீட்டிங்கை நடத்தி கொடுத்துட்டு போனவர் தான். அதனால தான் ஏன் இதுதான் இந்த மாதம் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மாதம் தான் ஓப்பன் பண்ணது, ஜனவரி மாதம் தான் ஓப்பன் பண்ணுது. அந்த 6 மாதம் தள்ளி வந்து சபையை நாங்கள் துவக்கணும். 7ஆம் மாதம் 17ஆம் தேதி. அந்த 17 சண்டே வரலேருந்து முன்னாடி இந்த செய்தியை கொடுக்குறேன். இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா இருந்து அநேக ஜனங்கள் இந்த சபையில், இந்த கிராமத்தால் சொந்தம் கிடையாதுங்க, அநேக ஜனங்கள் உதவி செஞ்சாங்க. இடித்து தள்ளும் போதே உதவி செய்யாதுங்க இந்த கிராமத்தில் பார்த்து நிறைய பேர் செய்யலை. அது இப்போ சொன்னேன் இல்லையா, பன்னீர்செல்வம் அவருடைய தகப்பனார் மட்டும் அதை கேட்டு ஏன் படிக்கிறீங்க, பேசிக்கலாமா எனக்கு இப்படி அவர். அதனால் இந்த ஆண்டு அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது கூட இப்பவுமே ஜெபிப்போம், அவருக்கு வசனம் அனுப்பிச்சுனே இருப்பேன் டெய்லியும். அவருக்காக நான் பிரயாசப்பட்டு ஜெபிச்சதுமே ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் நான் கேட்குறேன், எப்படி இருக்கிறாருன்னா, இல்லை நல்லா ஆகிட்டாரு, வீட்டுக்கிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு. ஒரு வாரமோ 10 நாள் கழிச்சு கேட்கும்போது இவர் ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை மாட்டும் போது, எத்தனையோ பிரச்சனை மாட்டும் போதெல்லாம் கடவுள் தாங்கி தாங்கி நடத்துவார். நல்லா பாருங்கள், ஒருவன் ஊழியம் ஆண்டவருக்காக வேலை செஞ்சுட்டான்னா அது யோவானில் இருக்கும் 12:26, எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் அப்பதான் அவனை கனப்படுத்துவார். எத்தனை பிரச்சனைகளை மாற்றிருந்தால் கர்த்தருக்கு வேலை செஞ்சால் எல்லாம் தீங்குலேருந்து விலைக்கு காக்கிற கர்த்தர் நல்லவர். அப்புறம் இந்த ஒரு பக்கம் இப்படி இல்லையா, ஐயாவுன்னு ஒரு தம்பி, இந்த பக்கம் பார்த்தோன்னா பன்னீர்செல்வம்னு ஒரு தம்பி. இந்த சபைக்கு வந்து ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கிராமத்துக்குள்ளே கடந்து போனால், இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு காரியத்தை கொடுத்து சொன்னாங்க எனக்கு சில வருஷத்துக்கு முன்னே, காமராஜ் ஆட்சியில் நடக்கும்போது. அப்போது பெரிய ஒரு 300 ஏக்கரா ஒரு முஸ்லீம் கொடுத்துருக்காரு. 300 ஏக்கரா. அவர் தான் இன்றைக்கி கவர்மெண்ட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர்லாம் படிக்கிறாங்க, செய்கிறாங்கன்னு போது ஒரு மருத்துவமனை இருக்குது, அதில் வந்து ஸ்கூல் இருக்குது, அப்போ கல்வி நிலையம் நிறையா இருக்குது. யாரானா ஒரு மனுஷன் கொடுத்தது, ஒரு முஸ்லீம் கொடுத்தது கோயம்புத்தூரில். இன்றைக்கி எங்களோட ஸ்டேட்டஸ்லாம் எங்கிட்ட இருக்குது. அதுபோல் இவங்க அந்த லிஸ்ட்டில் வராங்க. ஒரு சில மணி நேரம் சில காரியத்துக்கு முன்படி எத்தனை ஆண்டுகளுக்காக அதை காமராஜ் இருந்து அதுக்காக பிரயாசப்பட்டு அதை ஒழுங்குபடுத்தும் போது அது ஃப்ரீயாக கொடுத்தாரு பாருங்க அந்த முஸ்லீம். டக்கு நேரம் 300 ஏக்கர் கொடுப்பாங்களா, இன்றைக்கி வந்து ஒரு ஏக்கராகவே எத்தனையோ லட்சம் போகுது. அன்றைக்கி கம்மியாக அதிகமாக தெரியாது, ஆனால் அந்த ஏழைகளுக்கு இறங்குறன்ட்டு அந்த ஒரு முஸ்லீமுக்கு எழும்பி அதை கொடுத்தாங்க. அதனால் இன்னை வரைக்கும் கூட அவர் கொடுத்து சிலர்லாம் அவங்களுடைய இப்போ முஸ்லீமில் என்கிட்ட ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்ககிட்ட சொல்லுவேன் இதுமாரி அந்த வீடியோ காட்டும்போது சிரிப்பாங்க. ஏன்னா காமராஜ் ஆட்சி எங்களுதே பார்த்தோன்னா எங்கள் ஏரியாவில் இருக்குது. எனக்கு இப்போ 67க்கு பிற்பாடு தான் காமராஜ் 75 தான் இருந்தான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடு அது. ஏன்னா 75 தான் நான் அந்த ஹவுசிங் போர்டு சென்னையில் வாங்குகிறேன். சென்னையில் 48 பிளாக்கு. அந்த 48 பிளாக்கும் வந்து காமராஜ் ஆட்சியில் கட்டினது. இங்கே பாரிஸ் கார்னரில் இது போல் முக்கியமான ஏரியாவில் அவர் கட்டினப்பட்ட வீடு. ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்னு அது போல் இந்த இடத்துக்கு ஒரு வீடு மட்டும் இல்லை, ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கு எங்கடாங்க வந்துடுறாங்கன்னா, இந்த மாதிரி பிள்ளைகளோடு இந்த கிராமத்தில் சேர்ந்து பல ஏழை மக்களுக்கு, அடிப்பட்டவர்களுக்கு, மரித்து போனவர்களுக்கும் ஒரு 50க்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்து, ஒரு சிலர் மரித்தினா ஒருத்தர் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு கிருபை என்னால் உண்டானதில்லை, என்னை அனுப்பி அந்த வேலையை கர்த்தர் செய்தார். பார்க்குற அன்பு சகோதரியாக்க ஏன் அந்த சாட்சியை சொன்னதுன்னு சொன்னால், இன்ன வரைக்கும் அந்த பிள்ளைங்களை எந்த பிரச்சனையும் வந்தாலும் ஏன் விலைக்கு காக்கிறாருன்னு காரணம் அதுதான். இப்போ நினைப்பாங்க, இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்களே, இந்த தம்பி பார்த்தோன்னா இப்படி பண்ணுவார், அவர் இப்படி பண்ணுவாங்க. ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு கிருபை பண்ணிக்கிறாங்க. என்னடா, கர்த்தருடைய வேலையை பண்ணியிருக்காங்க. அதனால தான் எங்கேயும் விழுந்து போகாதபடி, அதாவது சங்கீதம் 118:13 விழும்படி நீ என்னை தள்ளினா கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். அப்படி தான் எத்தனையோ பேர் இவர்களுடைய வாழ்க்கையில் விழும்படி தள்ளுவாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, உதவி செய்து கொண்டே இருக்கிறார். தனக்கு ஒருவன் வேலை செய்கிறான்னு சொன்னால் அதுக்காக கர்த்தர் நிறைய காரியம் செய்வார். அதனால் பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், இந்த மாதம் 17ஆம் தேதி தான் இந்த சபை துவக்கின நாட்கள். 7ஆம் மாதம் 17ஆம் தேதி. இதை கூட இந்த ஞாபக மரத்தில் மறந்துட்டேன். மக வீட்டுக்கு போயிருந்தேன். நான் 1ஆம் தேதியோடு முடிஞ்சிச்சுன்னு நினச்சிருக்கிறேன். அப்புறம் மக சொன்னாங்க, இல்லைப்பா 17ஆம் தேதி தான் இந்த சபை மறுபடியும் நீ இடித்த பிற்பாடு மறுபடியும் இப்போ துவக்கின நாட்கள் 7ஆம் மாதம் 17ஆம் தேதி தான். அப்போ ஒவ்வொரு பழுதினேழு வந்தால் எங்கள் கிராமத்தில் அநேக ஏழைகள் இருக்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸில்
யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் ஏழைங்களுக்கு கொடுத்துனுக்கிறது. எனக்கு இந்த 2 மாதமாக எதுவும் என்னால் கொடுக்க முடியல. காரணம், எல்லாத்துலேயும் ஒரு 4 திசையிலேருந்து எனக்கு விரோதமாக பிசாசு ஏற்படுகிற சிந்தனைகள், செயல்கள், வாழ்க்கையில் நேர்கிட்ட எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும், ஆனால் கர்த்தர் என்னை பார்த்து ஒன்று சொன்னாருங்க. அது உங்களுக்கும் சொல்கிறேன், கேளுங்க. ரொம்ப சின்ன செய்தி தான், பெருசாக எடுக்கல. இது பரிசுத்த ஓய்வு நாள் திருவிருந்து வர பரிசுத்த அந்த செகண்ட் வீக்கில் எப்பவும் திருவிருந்து இருக்குது. பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் சபையை நிற்காதீங்க, சபைக்கு வர சேர்ந்துங்க. அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தை கவனம் பாருங்க. கர்த்தர் நிலை அழிவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக செய்வார். இந்த திருவிருந்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. நான் சொல்கிறேன், காற்று மழை 2004 அடிக்கும் போது கூட சென்னையில் எங்கள் சபை தண்ணி நிறைஞ்சு போச்சு. எங்கள் சபையிலேருந்து 1 கிலோமீட்டர் கடந்து போய் இந்த திருவிருந்தை நான் எடுத்தேன். மோட்டான பகுதியில் சபை நடத்தினாங்க. அத்தனை மழையிலையும் 40 நாள் மழையை வேசார்படியே மூழ்கி போச்சு. அப்படியும் கொஞ்சம் 1 கிலோமீட்டர் நடந்து போனால் ஒரு ஐயா, அவரும் வேசார்படியில் தான் இருக்குது. அந்த சபையில் போய் நான் திருவிருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அப்போது ஆண்டவருடைய தீர்மானங்கள்லாம் ஒரு இது இருக்கும். அதனால் பார்க்குற அன்பு சகோதரி, நீ எந்த சபைக்கு போனாலும் சரி திருவிருந்து விட்டுறாதீங்க. அதை போய் ஆயத்தமாங்க, முழங்கால் போட்டு ஜெபிங்க. என் ரத்தம் சகல பாவம் நோய்களும் சுத்திகரிக்குன்னு சொல்கிறேன் இல்லையா? ஒன்றையபடி உன் ரத்தத்தை சுத்திகரிக்கணுமா, உன் சரீரத்தை சுத்திகரிக்குமா, கடவுளுக்கு உன்னை அர்ப்பணிக்கும். இன்றைக்கி என்ன ஒரு செய்திக்கு போவோமா? சங்கீதம் 125 சங்கீதம் 2 வசனம். தேவன் இந்த வசனத்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் இல்லையா? கர்த்தர் இன்று முதல் தன் ஜனங்களை சுற்றி இருப்பார். தன் ஜனங்களை சுற்றி இருப்பார். ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கும், படிங்க. கர்த்தர் இன்று முதல் என்னென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றி இருப்பார். இன்று மட்டும் இல்லை, இன்று முதல் அழகாக இருக்குல்ல? கர்த்தர் இன்று முதல் என்னென்றைக்கும் தன் ஜனத்தை சுற்றி இருப்பார். நல்லா பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இந்த செய்தி அனுப்புகிற நிறைய பேர் நிறைய அம்சிங்க, தேங்க்ஸ் பண்ணி அம்சிங்க. இது என்னோடு பேசப்பட்ட வார்த்தைகள். இன்று முதல் என்ற வார்த்தையை முதல் வைத்து இந்த வினாடியிலேருந்து கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார். நீ விசுவாசி குடும்பம்னால், ஒருவேளை இது வரைக்கும் அதை பற்றி புரியாதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ஆண்டவர், நீ யார் என்ன சொல்லுவாங்க? ஐயா, இந்த அமாவாசை வருதுங்க, மாந்திரிகம் பண்ணிவிடுவாங்க, அமாவாசை வந்தால் இதை பண்ணிவிடுவாங்க. இயேசுவும் கூடகரன் நீ சொல்லிட்டேன்னு சொன்னால், எதிராக பண்ணப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காதே, அது நிர்மூலமாக்கப்படும். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். இத்தனை சாட்சியம் நான் சொல்கிறேன்னு சொன்னால் இது 16 ஆண்டுகள் ஆகுதுங்க. ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால், எத்தனை மாரி பிரச்சனைகள் அந்த குடும்பத்துக்குள் வந்தாலும் முன்னே இருந்து யுத்தம் பண்ணி மீட்டெடுக்கிறான்னு சொன்னால், தனக்கு ஒருவன் வேலை செஞ்சானா அந்த வேலைக்கு வேண்டிய சம்பளத்தை சரியாக தெரிவார். நல்லாயிருக்கும். பைபிளில் 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 8 வசனம் படிச்சுருமா, அவனுக்கு வேலைக்கு தகுந்த பலனை கொடுப்பேன், கூலி கொடுப்பேன்றாரு. நிறைய இருக்குதுங்க, வார்த்தையானது நிறைய இருக்குது, கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே சொல்ல, என் ஜனங்களை சுற்றி நான் இருப்பேன். தேவன் உலகத்தில் நம்மளை படைத்த பிற்பாடு நம்ம என்னவா இருக்கிறது தெரியல, நம்மளை சுற்றி இயேசு இருக்கிறார் என்று சொல்லி நீ விசுவாசித்தா, நீ எந்த இயேசு அறியாத ஜனமாக கூட இருக்கலாம். இல்லை, நான் எனக்கு இல்லைங்க, நான் இந்துக்குள்ளே தான் இருக்கிறேன், இந்து முஸ்லீம் யாராக கேட்டுங்க, அவரை மட்டும் நினச்சிட்டேன்னா, உனக்கு ஒருவன் மந்திரம் பண்ணுறான்னு சொன்னால், இல்லை தந்திரம் பண்ணுறான்னா, இல்லை உன்னை ஏமாத்துறான்னு சொன்னால் என்ன பண்ணும்? கடவுளிடத்தில் ஒரே வார்த்தை, ஆண்டவரே இதெல்லாம் நீ பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லி பாருங்களேன். அது ஒரு வழியாக வரும். உமாக் 28:7 படி ஒரு வழியாக வரும். அது 7 வழியாக எரிஞ்சு போயிடும். மந்திரம்லாம் இல்லைங்க, நிறைய பண்ணுவாங்க. நாங்கள்லாம் பார்த்தா சபைகளில் உட்கார முடியாது, பயங்கர சத்தம் கேட்கும். பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு 1:30 மணிக்கு ஆகுது. நான் எப்போ வந்து உட்காந்தேன்னா 12 மணிக்கு வந்துட்டேன். ஒரு முறை பேசும்போது நாய் கத்துது, வாசல் படியில் கற்று. நான் இதை விட்டுட்டு அங்கே ஓட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் ஜெபம் பண்ணிக்கினே ஆண்டவரேன்னு ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். அப்போது வரக்கூடிய பிரச்சனையை கூட தூரத்துலேருந்து அதை பார்க்கணும். ஆனால் ஆண்டவர் தூரத்துலேருந்து உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை சுற்றி இருக்கிறவரு தான் பிள்ளை எந்த பக்கம் போகுது, எந்த பக்கம் வருதுன்னு பார்த்து கொண்டே இருப்பார். சங்கீதம் 39:2 தூரத்தின் உன் நினைவுகள் நான் அறிந்திருக்கிறேன். நீ எதை கொடுத்து கலங்கி தவிக்கிற, உன் நினைவுகள் அவர் அறிந்திருக்கிறார் இல்லையா? நீ தத்தளிக்கிறதும் கலங்கி அழுவதும் இல்லை பயந்து நிற்கிறத பார்த்து கொண்டே இருப்பார் ஆண்டவர். உன் மனதை தூரத்துலேருந்து அழிந்திருக்கிறார். நீ கலங்கி இனியும் பயப்படாத. கர்த்தர் இருக்கிறேன் என்று நீ நம்பினால், நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இதை கர்த்தர் செய்து முடிப்பார் என்று சொன்னால் அவர் செய்து முடிப்பார். உனக்கு நம்ம ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவோம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால வர பிரச்சனைகள் வந்த பிற்பாடு, ஐயோ அவர் அன்றைக்கே சொல்லி செய்திருப்பேன். ஏன்னா அந்த 7 ஊழியக்காரன் சொல்கிற சத்தம் யாருக்கும் கேட்கலைங்க. அது பிரசங்கியில் இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும். 9 அதிகாரத்தில் 14 வசனம் 15 வசனம் படிச்சிங்கன்னு சொன்னால், அந்த 7 ஊழியக்காரருடைய சத்தத்துக்கு
செவி சாய்க்கலை. அது 10லேருந்து 12லேருந்து நல்லாயிருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த ஏழை ஊழியக்காரனுடைய வார்த்தைகளானது உற்சாகமாக இருக்கும், ஆனால் ஏற்றுக்கொள்வது மனது இருக்காது. நிறைய பேருங்க கொஞ்சம் கடவுள் நம்மளை உயர்த்தப்படும் போது அந்த எளிமையான எண்ணத்துலேருந்து என்ன வார்த்தை வந்து யோசிச்சது கிடையாது, பெருமையான எண்ணத்துலேருந்து என்ன வார்த்தை நம்மளை போற்றுறாரு என்று நினைப்பாங்க. அது கிடையாதுங்க. உன் நினைவுகள் என் நினைவுகள் என்றார். ஏசாயா 55:8 உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லைன்றாரு. அப்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கிடையாது. கடவுள் ஒரு சித்தங்க வச்சுருப்பான். மனுஷனுடைய ஆலோசனைகள் அநேகம் உண்டு இல்லையா? நீதிமொழி நல்லா இருக்கும். நீதிமொழி புத்தகம்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷன் இதயத்தின் எண்ணங்கள் அநேகம் கர்த்தருடைய வசனங்கள் நிலைக்கணும் இருக்கும். அப்போ ஏன் அந்த வார்த்தை சொல்ல? எண்ணங்கள் நமக்கு அது வரையில் மனுஷனுக்கு இயல்பாக வரத்து கொடுக்கும். அப்போ நாம் இந்த உலகத்தை கொடுத்து தவறு பண்ணுறவன் தைரியமாக நிற்பான். ஆனால் தவறு பண்ணாத ஒரு காரியத்துக்காக பயந்து நடுங்கக்கூடாது. இவன் வந்து நம்மளை அடிக்க போகிறான்னு சொல்லி பயந்தாதாங்க பிரச்சனை. நின்று பாரு, அவன் வீட்டுக்கு போயிடுவான். அவனை எதனா பண்ணிடுவான்னு போயிடக்கூடாது. ஆனால் அது கொஞ்சம் ஏசப்பா நம்பி நீ சொல்லிப்பாரு, ஏசப்பா எனக்கு நீ உதவி செய்யும். உலகத்தை உண்டாக்கின உன்னதமான தேவனே, உலகத்துக்காக தன் மரித்து 3ஆம் நாள் ஏற்ற இயேசுவே எனக்காக கொஞ்சம் பேசுமாப்பான்னு சொல்லி பாருங்க. அவங்கள இதுக்கு மட்டும் இல்லை, உனக்கு மட்டும் இல்லை, யாருக்காக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்லுவார். எண்ணாங்கத்தில் இருக்கும் அது 23:23 இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. அப்போ என்ன அது? என்ன மந்திரம் இல்லை? எத்தனை மந்திரம் இருந்தாலும் வராதுங்க. அப்போ யாக்கோப்புக்கு விரோதமான குறி சொல்லும் கிடையாது. குறி சொல்றதை பார்ப்பாங்க இல்லையா? நீ அப்போ சொல்ல காலத்தை படிச்சுன்னா நல்லா இருக்கும். அந்த 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கும்போது பவுலும் சீலும் கடந்து வரும்போது குறி சொல்கிற ஆவி நிறைந்த ஒரு லேடி எதிரில் வரும்போது அதட்டி திட்டுவார். அதை தான் அதட்டணும். ஒரு பார்த்து சொல்கிறவங்களுக்கு செல்லப்பிராணியை திட்டுவோம் தெரியுமா? சில நேரத்தில் கோவப்பட்டா அதை அத்துமீறி விளையாடும். இப்போ நான் எங்கள் வீட்டிலாம் பார்த்தா செல்லப்பிராணி நாங்கள் பைக் எடுத்துன்னு உள்ளே வரும்போது வண்டி மேலே ஏறிடும். எல்லாம் கிராமமே பார்க்கும். என் மேலே ஏறும். ஒரு வாட்டி ஏறி போட்டு ஜனவரி அதுவும் ஏறி தொடையை கீழ்ச்சி போய் ஊசி போட்டுன்னு வந்து உட்காந்துருக்கிறேன். அதுக்காக நான் தேடி அதை அடிக்க முடியாது. பண்ணிடுச்சா? நான் போய் டாக்டர்கிட்ட சொன்னேன், அதுமாரி ஐயா வளரப்பட்டது, ஒரு 4 ஊசி போட்டுன்னு வந்து உட்காந்துருக்குறேன்னு வச்சுங்க. அப்படி தான் பார்க்கணும். நம்மளுடைய எதிர்ப்புகள் வரப்போது இப்படி தான். அது தலைக்கு வர சொல்லுவாங்க பெரியவங்க, தலைக்கு வந்து தலைப்பாவோட போயிடுவாங்க. எப்பவுமே வராதுங்க. உன் தலை மேலே யாரும் கைகளை வைக்க முடியாது. ஏனால் ஆண்டவரிடத்தில் உடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்தேன் என்று சொன்னால் கர்த்தர் விடுவிப்பார். அதுதான் சொல்றாரு, என் ஜனத்தை சுற்றி எப்போது நான் இருப்பேன் என்று. சங்கீதம் 125 2ஆம் வசனம் படிச்சு பாருங்க. என் ஜனத்தை சுற்றி இருப்பேன். அவர் தூங்க மாட்டாருங்க. நிறைய பேர் நினைப்பாங்க இஸ்ரவேல் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நீங்கள் சங்கீத புத்தகத்தை படித்து பாருங்க. 121:4 படித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஏன்னா தன் ஜனத்துக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஒரு ஐயா வந்து டிவி மூலியமாக நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேள்வி கேட்குற முறையே சரியில்லை. இப்போ நான் ஒரு வசனத்தை ஒன்று சொன்ன பிற்பாடு கொஞ்சம் அடங்கி இருக்குது. அது மறுபடியும் ஆரம்பிப்பார் நினைக்கிறேன். ஒரு சில்பர் கதையை பெருசாகி பேசின்னு இருக்கிறார். அந்த உன் பாதச்சியங்கள் என்றது லேசானது கிடையாதுங்க. அதை போடக்கூடாதுன்னு தீர்மானிக்க கூடாது. நம்ம போடலாமா வானாமான்னு கேள்வி கேட்டக்கூடாது. பைபிளை தெளிவாக படிக்கணும். இதை பேச முடியாது. அந்த பாதச்சியம் வாங்கணும் தான் போவாசுக்குள்ளே ஒரு வல்லமையாக வருது. அது இல்லாமல் அந்த அதிகாரம் இல்லாமல் எதுவும் பண்ண. அது மாதிரி கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொள்வது டக்குன்னு பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் விரும்பினால் ஒரு வினாடியில் உன் மேலே இறங்கிட்டாருன்னா உமக்கு குடும்பத்துக்கு எடுக்கிறதோ இல்லை பிஸ்னஸுக்கு எடுக்கிறதோ இல்லை நமக்கு எடுக்கிற பணத்தை கழிச்சு போடு எத்தனை திட்டங்கள் போட்டாலும் அத்தனையும் மறைப்பொருளை வெளிப்படுத்துவது ஒன்று. 2வது அது தேடியும் காணாது போயிடும். பக்கிற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். சகரி 2ல் ஒரு வசனம் ஒன்று இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உன்னை சுற்றி நான் அக்னிமலாக இருப்பேன்றார். நான் உன்னை சுற்றி 2வது சொல்கிறாரு. ஃபஸ்ட் வாட்டி சொன்னார் என் ஜனத்தை சுற்றி இருப்பேன். இங்கேன்னு உன்னை சுற்றி அக்னிமலை. எனக்கு கொடுத்த தரிசனம் என்ன நினைக்கிறீங்களா? அந்த சபையில் வந்து நிறைய மண் ஒரு பக்கம் செங்கல் ஒரு பக்கம் வாங்கி போட்டுடுச்சு. இப்போ அது கட்டிட்டு கட்டாது. சுற்றி ஒரு இதில் தான் பந்தல் மாதிரி போட்டிருப்போம் லைனாக. அப்படி தட்டி மாதிரி கட்டிட்டு அப்படியே முன்ன மட்டும் சும்மா கேட்டு மாதிரி ஒரு கயிறு எடுத்து போட்டு கட்டிட்டு போவோம். உள்ளே எல்லாமே இருக்கும். இதை சொல்லி ரொம்ப கவலைப்படுவோம். நைட்டில் சென்னையில் போய்ட்டு என்னை படுத்து உறங்கத்துக்கு முன்னாடி இவ்வளோ வச்சுட்டு வந்துக்கிறாண்டவரை கஷ்டப்பட்டு வந்த காணிக்க 10 ஏழை எளியர்களுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு கொடுத்த பணத்துக்கு வாங்கி போட்டிருக்கேன். அதெல்லாம் கை வச்சுறான். நீ நைட்டு எனக்கு தரிசனம் வெளிப்படுத்துறாரு. இந்த ஆலை சுற்றி அக்னி ஜோலியான ஒரு கயிறு.
அது எப்படி இருக்குன்னா, நெருப்பு குடி எப்படி இருக்குமோ அதுதான் இங்கே சகாரி 2:5 எப்போதும் என்னுடைய சிந்தனை இருக்கும். உன்னை சுற்றி நான் அக்கினி மதிலாக இருப்பேன்னா, அந்த மதில் எப்படி இருக்குன்னா அக்கினி மதிலாக இருக்குது. வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சகாரியில் ரொம்ப அழகாக இருக்கும். ஓசியார் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எந்த அக்கினி மதில் நமக்கு நான் உன்னை சுற்றி அகில மதிலாக இருப்பேன் என்று சொல்கிற அதே அக்கினி மதில் நமக்கு விரோதமாக கடந்து போகாதபடி நம்ம வழியை அடிச்சிருமா. கடந்து போகாதபடி நம்ம வழியை நல்லா இருக்கான். அது ஓசியா நினைக்கிறேன் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், எனக்கு கடந்து போகாதபடி நான் என்ன பண்ண மதில் எழுப்பிடுவேன்றாரு. முதல்ல பார்த்தா முள்ளு போல பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் எழுந்தே கடந்து போகாத ஒரு மதில் வந்துடும். எப்படான்னா கர்த்தருக்கு விரோதமான சிந்தனைகளும் செயல்களும் எப்போதும் இதயத்தில் வாசம் செய்து கொண்டிருந்தால் அது நடக்கும். நீ தேவனுக்கு பிரியமானவர்களாக இருந்தால் எத்தனை பேர் போராட்டங்கள் அத்தனைக்கு முன்னிருந்து கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம என்னவா இருக்கிறோம், நம்ம என்ன அர்ப்பணிக்கிறோம், நம்ம சிந்தையை அர்ப்பணிக்கிறோமா, நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோமா? அப்படி நீ அர்ப்பணித்தால் உன்னை சுற்றி அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். அர்ப்பணிக்கணும்ல. நான்லாம் எப்படி ஜெபம்னா, ஆண்டவரே என்னையும் என் மனைவியும் என் மகளையும் என்னுடைய மருமகனையும் பேர பிள்ளைகளும் என் மகனையும் வரக்கூடிய மருமகளையும் எனக்கு நீ செய்ய போகிற நன்மைகளுக்காக கோடி நன்றி என் சோத்திரம் ஏறெடுக்கிறேன். இவ்வளவு சொல்லி என் ஆத்துமா கொடுத்தா இத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அத்தனை பேரையும் நீ பாதுகாத்து கொள்ளும். ஞானஸ்தான பிள்ளைகள் லேசானது கிடையாதுங்க. நிறைய பேருக்கு மதில் வருதுங்க, ஏந்து போக முடியாது, எனக்கு பிரச்சனை. நல்லா தான் இருந்தேன், இப்போலாம் நான் எங்கே போனாலும் பெரிய மதில் மொழி எழுபது பிரச்சனைன்னும் போது நீ கத்தரி விட்டு விலகி போனால் பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம். இருக்கிற இடத்துல தேவனை நம்பினால் உன்னைக்கு நம்பிக்கையுள்ள சிறனா அரணுக்கு திரும்புன்றார். நீ இங்கே திரும்பினால் முகத்தையும் பாவனை திரும்பினா இரட்டிப்பான நன்மைகளை காணும்படி செய்வார். நல்லா பாருங்கள், இன்னைக்கு ஆலயத்தை ஃப்ரண்டேஜ் ஒரு மேப் 2 ஆகும்படி ஆலயத்தை உள்ளேயே முடிக்கலை. ஆனால் என்ன சிந்தனை வந்ததுன்னா ஃப்ரண்டேஜ் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு மேப் ஒன்று நான் உட்காந்து எப்போவுமே அது இந்த ஆலயத்தை கட்ட முன்னோம் அப்படி தான் ஒரு வண்டி வாங்கினேன். இது சென்னையில் ஒரு ஐயா உண்டு. சென்னையில் அம்பேத்கர் காலேஜுக்கு பின்பக்கமாக இருப்பாங்க ஃபேமிலி, 2 மகன் 2 பெண்கள். அந்த அப்பா ஒரு கொளுத்துக்கார மேஸ்திரி, ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப பிடிக்கும். இறந்துட்டாங்க, மனைவி இறந்துட்டாங்க, குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை போய் கொண்டிருக்குது. அதெல்லாம் சும்மா ஒரு வழியாக 7 வழியாக போகும். அவர்கிட்ட நான் 2-3 வாட்டி அவர் கொடுத்த தரிசனம் வெளிப்படும் போது நான் ஃபோன் போட்டு அவர் எடுக்கவே இல்லை. ஒரு டைம் பேசினா ஒரு டைம் பேச மாட்டேன். அவர் பிரச்சனை என்னவோ அவர் புலம்பலை ஆனந்த கழிப்பாக கர்த்தர் மாற்ற போகிறார். அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், அப்பா எனக்கு எழுத தெரியாத ஐயா, நான் எதை செய்தாலும் நான் பேனா எடுத்துன்னு போன வருவேன். எனக்கு சைக்கிள் ஒன்று கேட்டேன், சைக்கிள் கொடுத்துட்டாரு. பைக் ஒன்று கேட்டேன், பைக் கொடுத்துட்டாரு. வீடு எப்படி கட்டணும்னு சொன்னேன். நான் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அது பார்த்தோன்னா அந்த அம்பேத்கர் காலேஜ் பின்னாடி பார்த்தோன்னா ஏரி, அது காலை வச்சுமா தண்ணி உள்ளே அப்படியே கட்டப்பட்டவங்க எல்லாருமே தங்க ஸ்தலம். அது நைர் தங்க நடம், தங்க சாலை என்று சென்னையை படிக்கிறோம் இல்லையா, அதாவது மூலக்கொத்திரம் தங்க சாலைன்னு, அது தங்களை தான் மின்டின்னு பேர் வச்சுக்கிறாங்க. தங்க சாலை அது. தங்க அநேக ஜனங்கள் வடக்கு தெற்கிலிருந்து 18 வில்லேஜில் இருக்கிற அத்தனை ஜனம் மணியாகி போச்சுன்னா பஸ் வசதினா தங்குகின்ற ஒரு ஸ்தலம் தான் தங்க சாலை. அதுபோல் அந்த கிராமத்தில் சேர்ந்தவர்கள் அத்தனை பேருமே ஒடுக்கமாக இருந்த இடம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது பெரிய பெரிய பில்டிங் எழுந்து போச்சு. அவர் எப்போவுமே சொல்லுவார், நான் இது மாதிரி கட்டி நிற்கிறேன், ஏன் நான் எழுதி வரைஞ்சிட்டு பேர் செய்வேன், அதை கத்தர் செஞ்சிருவார். அது எனக்கு 2010 எனக்கு அப்படி ஒரு எண்ணங்கள் வந்தது. இடித்தது பிற்பாடு அப்போ நான் ஒரு மேப் போட்டது இன்ன வரைக்கும் இருக்கும். அதுபோல் தான் சபை கட்டணும். ஆனால் இந்த கிராமத்தில் சேர்ந்த அருமையான மாமா ஒருத்தர் இறந்துட்டார். அவர் சொன்னார் இப்படி கட்ட அப்படி தான், அவர் சொன்னதெல்லாம் கேட்பேன். ஏன்னா சில மனுஷனுடைய ஆலோசனைகளை சொல்லுவார், சில பெரியவங்க சொல்கிற ஆலோசனை கேளுன்னு. அதாவது சாலமோனுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், சாலமோனுடைய குமாரன் அதிகாரியாக மாறப்படும் ராஜாவாக மாறும்போது பெரியவர்களே அசட்டை பண்ணுவான். அப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடியதாக இருக்கும், சில இடத்துல கேட்கக்கூடாதுன்னு பைபிள் இருக்கும். பார்க்குற அங்கு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். நான் உன்னை சுற்றி இருப்பேன் என்று சொன்னால் இருப்பார், பயப்படக்கூடாது. எனக்கு எத்தனையோ சொல்லுவாங்க, இந்த வாசல் படியில் எனக்கு ஒரு தரிசனம் ஒரு டைமு, அவர் சென்னையிலேருந்து ஒருவர் வந்தானே எதனாவது பண்ணிக்கின்னு வாசலில் போட்டுருவார், அதுதான் வேலை அவருக்கு. அது ஒரு டைம் எனக்கு வெளிப்பாடாக வந்ததா இல்லை எனக்கு தரிசனம் வந்ததா இல்லை நான் நேரடியாக மெசேஜ் கொடுக்கும்போது பார்த்தனான்றது இன்னி வரைக்கும் அது சரியாக எனக்கு வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தொடர்ந்து அவர் தப்பு பண்ணிக்கினே வந்தார், அந்த தவறை பண்ணின்னு வந்தார், நான் பார்ப்பேன். அப்போ ஒன் டைம் ஜெபிச்சேன், என்னாண்டு வர திருந்த மாட்டாரா, அவர் கிராமத்துக்குள்ளே ஒரு அவமானம் நேரிடக்கூடிய ஒரு பிரச்சனை ஏறிட்ட போது அதை பார்த்து என்னால் நிற்க முடியல. அதுக்குரிய எதிராளி யாருன்னு கூப்பிட்டு வச்சு பேசினேன். அப்போ பேசும்போது
அவர்கிட்ட போகக்கூடாதுப்பா நீங்கள் அப்படின்னு பேசுனதும் அவங்க அப்படி இப்படி ஒதுங்கிட்டாங்க. ஏன்னு சொன்னால், என் ஆண்டவர் சொன்னபடி நாம் செய்யணும். எனக்கு விரோதமாக எழும்புறதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அவனுக்கு என்ன நடக்கும்ன்றது தான் நான் கவலைப்படுவேன். எனக்கு விரோதமாக எழும்புனுங்க எத்தனையோ பேருங்க. இனி கூட சமயத்தில் சிலர்லாம் சொல்லும் போது வருத்தப்படுவேன். சிலர் மேலே ரொம்ப அன்பு அரவணைச்சு நிற்பேன். அவங்கள பற்றி சொல்லும்போது நம்ம கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஏன்னு சும்மா இருக்கவே மாட்டேன், கேட்டுருவேன். கேட்டு அதை விட்டுருவேன். அதை அதுபோல் சில விஷயங்கள் கடவுளை சார்ந்திருந்தால் அவர் உன்னை சுற்றி இருப்பார். கடவுளுக்கு விரோதமாக தப்பு பண்ணால் உன்னை சுற்றி பிசாசு தொல்லை அதிகமாகிடும். அதெல்லாம் ஒன்று தெரியுங்க. இஸ்ரவேல் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆனால் நம்ம எழுதி குத்துனுப்பு வந்துமா, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்களேன், எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குது பிசாசு. ஏன் தொல்லை கொடுக்குதுங்க? பிசாசு தேவனுக்கு பிரியமில்லாத என்ன காரியம் இதயத்தில் வாசம் செய்யுது, அதை அறிக்கை செய்து விடு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ மாட்டான். அறிக்கை செய்துவிட இரக்கம் பெறுவான் என்ற நீதிமொழி 28:13 சொல்லுவோம். அறிக்கை செய்யணும் இல்லையா? ஆண்டவர்கிட்ட சொல்லணும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் ஒரு புதுமை நடக்கணும்னு சொன்னால் இந்த பரிசுத்த ஒரு நாள் ஓரளவு ஞானஸ்தானத்தவங்களாம் திருவந்திருத்துருங்க, சபைக்கு கரெக்டாக போங்க. உங்களை சுற்றி தேவன் இருந்து யோபு எடுக்கல, மணி ஆகி போச்சு, 25 நிமிஷம் ஆகி போச்சு. இதுவே யோபு கொடுத்து எத்தனை நினச்சுன்னு ரொம்ப போயிடும். யோபு தேவன் சாத்தான அடித்தல் அறிக்கை செய்யும் போது அவனை தொட கிட்ட போகும்போது அவனை சுற்றி அக்னி மேலே இருந்தான். சகரியா 2:5 என்னவோ அதுதான் அந்த யோபு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா நீங்கள் யோபு புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால் பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரன் கொடுத்து எதை கொடுத்தும் பயப்படாது. உன் கர்ப்பம் திறக்கப்படுன்னு சொன்னால் தான் திறந்துடும். வீடு உனக்கு வேண்டுன்னு சொன்னால் வீடு வாசல் கொடுப்பார். நிறைய விஷயம் இருக்குது. கர்த்தரை தாய்த்து உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அளவு இல்லாமல் உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். கர்த்தருடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? என் அன்பா நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். சகலத்தை புதிதாக்கும் உன் நாமத்தில் நாங்கள் அப்போ ஆலயத்தை கட்டுக்கிறோம். அந்த ஆலயத்துக்கு அந்த ஃப்ரண்டேஜ் எப்படி கட்டணுன்றது வரைஞ்சிருக்கிறேன், அதன்படி நடத்தும். பெரிகேஸ்வரி பிதா. ஆமாம் ஆமாம். உங்களுக்கு பின்னாடி இந்த மெசேஜுக்கு பின்னாடி நான் எப்படி வரைஞ்சிருக்கேன் வச்சு அனுப்புகிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவருக்கு கொடுக்கணும் எண்ணம் இருந்தால் கொடுத்து உதவி செய்யும். கர்த்தர் உங்களை அளவு இல்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென்.